ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சவிதா இன்ஜினியரிங் காலேஜுங்க, சென்னையில் இருக்கக்கூடிய சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் காலேஜோட டீட்டெயில்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்ன கோர்சஸ் பேசிக்காக ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ சேலரி ரேஞ்சில் என்னென்ன கம்பெனிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மெயினான மேஜரான விஷயத்த ஒரு காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரி. அப்ளை டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை கீழே வரக்கூடிய ஒரு கல்லூரி. ஓகேங்களா? அண்ட் ஏஐசிடி அப்ரூவ் பெற்றது பேசிக்கான விஷயங்கள். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக நேக்ல பார்த்தீங்கன்னா ஏ கிரேட்ல இருக்காங்க. என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 2024 டாப் 10 காலேஜஸ்குள்ள வந்திருக்காங்க. அக்ரியேஷன் என்பிஏ அக்ரியேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 யூஜி கோர்சஸ்க்கு என்பிஏ அக்ரியேஷன் வாங்கியிருக்கக்கூடிய கல்லூரி. ஓகேங்களா? அண்ட் தென் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டேட்டாவோட அனலைசிஸ் பண்ணி காட்ட போறேன். ஓகேங்களா? அண்ட் தென் இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் நான் காட்டியிருக்கேன் பாருங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இதுக்கு எவ்வளோ சீட்ஸ் இன்டேக் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு பேரலாம் சைடில் காட்டியிருக்கு. ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங், அண்ட் தென் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி, இசி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அண்ட் தென் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட், ஐடி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இது மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்கு. எவ்வளோ இன்டேக் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு சைட்ல ஷோ பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இது வந்து பேசிக்கான விஷயம். ஓகே, இங்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி சார் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காலேஜ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது ட்ரீம் அண்ட் சூப்பர் ட்ரீம் ஆஃபர்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 34 lakhs வந்து ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக கொடுத்துருக்கும் அப்படின்னு 2024 97% வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜாக 5.36 lakhs per annum வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா 652 கம்பெனிஸ்க்கு மேலே வந்து கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 24 பேட்சில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டோட நேம் என்ன, அண்ட் தென் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க படிக்கிறாங்க, எந்த கம்பெனியில் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க, எவ்வளோ சேலரி பேக்கேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 2-3 ஆஃபர்ஸ் கூட வாங்குவாங்க. அதையும் வந்து எந்த கம்பெனியில் ஆஃபர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பாருங்க, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு 3 ஆஃபர்ஸும் வாங்கியிருக்காங்க, 4 ஆஃபர்ஸ் கூட வாங்கியிருக்காங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் தென் அவங்க எந்த சேலரி பேக்கேஜில் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது வந்து 2024 இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆனது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஒரே ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 4 ஆஃபர் கூட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எந்த டிபார்ட்மெண்ட் அவங்க எந்த கம்பெனியில் வந்து கால் ஆஃபர் வாங்கியிருக்காங்க, அண்ட் தென் என்ன சேலரி பேக்கேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கான ஆஃபர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். 2023 பேட்ச் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து எப்படி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் சேம் ஆல்சோ எந்த பிரான்ச் அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா என்ன கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ சேலரி பேக்கேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து 2023 வருது. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு 5 கம்பெனிஸில் கூட வந்து கால் ஆஃபர் வந்து வாங்கியிருக்காங்க. அதில் வந்து அவங்களோட விருப்பம் யார் எந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே ஃபுல் அனலைசிஸ் டேட்டா 2023 இது சவிதா இன்ஜினியரிங் காலேஜோட பிளேஸ்மெண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு இயருக்கும் உங்களுக்கு நான் இப்போ ஷோ பண்ணிட்டு இருக்கேன். 2022 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃபரில் போயிருக்காங்க, எவ்வளோ சேலரி பேக்கேஜில் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிறதும் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர்டர் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ்க்கான கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.